பொண்டாட்டி உனக்கு வேணுமா? தம்பி பொண்டாட்டி உனக்கு வேணுமா? அதே நான் உன்னி கட்டின பொண்டாட்டி நான் வச்சுனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ அடுத்து ஏன் பொண்டாட்டி மேல நீ தான் காசு வச்ச? நான் என்ன வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு பேசினாங்க, அவங்க அம்மாவை பேசும்போது அவங்க தங்கச்சி நான் நினச்சி நான் வேறு பையனை லவ் பண்ணிருக்கிறேன், என்னை விட்டுரு நினச்சி. அப்போ இது வந்துச்சு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுக்கு புருஷன் இருந்ததா? புருஷன் இருந்து. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இதுக்கு புருஷன் இருந்து இது நான் பண்ணிச்சு. அவனை வேணுன்ட்டு டேஸ் குத்திச்சு, அவனுக்கு குத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்போ உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7வது. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7வதா வாக்கப்படுத்திட்டு என்ன பச்சு? அந்த திருமணத்துல குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. இப்போ என்னன்னா எங்க அண்ணன் சண்டெல்லாம் வந்துட்டுக்கிறான். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா நான் வாழக்கூடாது அதுக்கிட்டே எதுனா ஒரு பயம் கொடுத்து அவன் பண்ணின்னு கொடுத்தாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இவரோட மாமியாராமா நீங்க? ஏன்னா ஒரு செகண்ட் விட்டு நான் அது தூங்காது, ஒரு செகண்ட் விட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்காது. 6-7 மாசத்துக்கு முன்னால சரி வீட்டுல விட்டுருந்தான் மேடம். ஒரு அண்ணன் நம்பி தான் விட்டுருந்தான். எங்க அண்ணனு ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி பாக்குறது இல்ல, யாரும் சோறு போடுறது இல்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னத்துக்கு நம்ம கூட பிறந்த நம்ம ரத்தம் நம்ம கூட்டுமே வீட்டுல வைக்கலான்னு கூட்டுமே வீட்டுல வச்சேன். காட்டிட்டாண்டா அவன் விசுவாசத்தை காட்டிட்டாண்டா. வீட்டுல வந்து ஃப்ரீயா விட்டுட்டு இருந்தான். சரி நம்ம அண்ணன் தானே, அந்த இதை வச்சுக்கின்னு இவன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா இதுவா பழகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது மேடம். என்னடா அப்ப குளிக்காம வந்துட்ட? இல்ல வீட்டுல ஒரு பெருச்சாளி பூந்துருச்சு, அத கடப்பாரை எடுத்து வாயில போட்டு கொல்லலான்னு வந்திருக்கேன். அவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா? ஆமா மேடம். ஏன் விட்டுட்டு வந்தா? இவன் கூட பேசின்னு விட்டுட்டு வந்துச்சு. அவன் ரொம்ப நல்லவன் மேடம். எப்படி உங்க பொண்ணுக்கு அவரோட பழக்கம்? நாஸ்டா கடை வச்சிருந்த மேடம். இவன் வருவான் நாஸ்டா சாப்பிட்றதுக்கு. நாஸ்டா கடைனா எல்லாரும் பொதுவாக வந்து சாப்பிட்டா போவாங்க. ஆனா இவன் நல்லவன் மேடம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவன் ரொம்ப நல்லவன் மேடம். ஏன்ட்ட என்ன சொன்ன? ஆனா இவன் நல்லவன் மேடம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. சரின்னு சொல்லி புருஷன் எங்கம்மா? அவர் விட்டு நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேடம். அவர் சரியில்லை, அவர் இது சரியில்லை. நான் சொந்தமா என் பசங்களும் பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுறாரா? ஆமா மேடம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எங்க பசங்களுக்கு இஷ்டம் இல்லாததான் நான் விட்டேன் மேடம். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றது, இது பண்றது. எப்படிம்மா 7 பசங்களை எப்படி வளர்த்துனீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இல்லை மேடம், இப்போ நான் தனியாக வேறு கல்யாணம் செஞ்சுக்கினேன். அவர் சம்மதத்தோடு தான் வேறு கல்யாணம் செஞ்சுக்கின்னு என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். 2 பேரா மாமி? நான் எங்கள் வீட்டுக்கு எப்போவுமா இவன் வரமாட்டான், அவன் கூட தான் வருவான். நான் கேட்கும், ஏன் அவனை இட்டுன்னு வரேன்னா, இல்லைம்மா சரத்தா இட்டுன்னு போச்சானான்னு சொல்லும். எங்களுக்கு பிடிக்காது. அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு தடவை இனாச்சு தெரியல, இது நான் இவங்க ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதே நீ நானும் ஓடிடலாமா? நான் நிற்குது இல்லை, நான் சரத்து விட்டு வருது இல்லை. அந்த ஸ்பூனை எடுத்து இங்கெல்லாம் சூடு வச்சுட்டு இருந்தான் மேடம். இந்த கண்ணெல்லாம் அப்படியே வீங்குற மாதிரி அடிச்சுட்டு இருந்தான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறது இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசு இந்த 15 நாளை கொல்பிட்டான் மேடம். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன. நல்லா தான் இருந்துச்சு. இந்த 15 நாள்ல இருந்து அதுக்கு மனசு கெட்டுச்சு. நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு, என்ன சொல்ற? இப்போ உங்க பொண்ணு பிரச்சனை பண்றாளா இல்ல இவரோட அண்ணன் பிரச்சனை? அவங்க அண்ணன் மேடம். என்ன வேலை செய்றீங்க? கார்பரேஷன். இவர் யாரு? தம்பி. ஏன்னா நீ எழுத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல புள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இவரோட பொண்டாட்டி உனக்கு வேணுமா? தம்பி பொண்டாட்டி உனக்கு வேணுமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதே நான் உன்னி கட்டின பொண்டாட்டி நான் வச்சுனா உனக்கு எப்படி இருக்கும்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீ நல்லா பாக்குறல, நான் நல்லா பாக்குறேன்னு இல்லை சாவடிக்கிறேன்னு ஒண்ணுக்கு அத்தவே இல்லை. நான் தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. தம்பி பொண்டாட்டி பாக்கலாம் என்கிட்ட சொல்லுறது. நீ பாக்கலான்ட்டு நான் பாக்குறேன்னு பாக்குறது இல்லையோ, ஏன் உங்க அம்மா இல்லையா பாக்குறதுக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் அது பாக்கல, அவன் பாக்குறது இல்லன்னாக்கா அப்போ நீ தம்பி பொண்டாட்டி நீ போயிட்டு வேட. சரிக்கா, அத்தை கூப்பிட்டு பேசுங்கக்கா, அது என்ன சொல்லி பாக்கலாம். பாட்டில் பீஸ் குத்தி ஒடிக்கிறது, நான் தொண்டை அறுத்துக்கிறது. நீ இல்லைனா யார் பொண்டாட்டிக்கோசரம் யார் அடுத்து சாவுறது? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. நீ அடுத்து சாவுற மாதிரி நீ ஏன் பொண்டாட்டி மேல நீ தான் காசு வச்ச? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. பொண்ணு பார்த்து பூ முடிச்சுக்கிறாங்க. பூவெல்லாம் முச்சாச்சு பாக்குறாங்க, பொண்ணு பார்த்து பூவெல்லாம் முச்சாச்சு. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். முச்சிருந்தோ இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசணுங்க மேடம். அப்போ அவங்க தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் சரி கூடுங்க மேடம். அது காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே. என்ன நீ பார்த்த என்ன கொண்டான்னு கேக்குறானே, அப்ப அவன் பாக்காத நீ தான் பாத்தியாடா 4 வருஷமா? 4 வருஷம் கூட பாத்துக்கிறேன்க்கா. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? கேளுங்க மேடம், 2 பேர்ல யாரும் வேணும் நீங்களே கேளுங்க மேடம். 4 வருஷமா இவன் சம்பாரிச்சு போடனா இல்ல நான் சம்பாரிச்சு போடனா? நீ நம்ம தினேஷ லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? இவனு 4 வருஷமா உன் கூட இவன் ஒரு சுகத்துக்கோசரம் புருஷனை தேடுறாங்களா மேடம்? யாருன்னா எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, என்ன இது? அவர் என்ன பாத்துக்கிறது இல்ல மேடம், அவர் சும்மா சொல்றாரு மேடம். அவர் அங்கங்க தொடுவுறு போய் வச்சுக்கினேன். அவர் நல்லா பார்த்துருந்தா நான் ஏன் மேடம் இப்படி பண்ணிருக்குவேன்? ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? இது 3வது புருஷனா? அதுதான் மேடம் தப்பு. இதுதான் என் வாழ்க்கை. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஒன்னை விட 2 லீடிங். எப்படி ஆயிடுச்சு? புருஷனோட அண்ணன் கூட தொடர்பு வச்சுப்பியா நீ? உன் தம்பி வச்சுக்கிறியா? ஹலோ, பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். என்னதான் உனக்கு ப்ராப்ளம்? இங்க பாரு. ப்ராப்ளம் எனக்கு அவர் வேண்டாம் மேடம். எனக்கு மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. அவன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சூடு வச்சான். என்ன கட்டிக்கிச்சு, நான் இவ்வளவு வருஷம் குடும்பம் வச்சு நடத்தினேன். என்ன பிடிக்கலான்ட்டு இப்ப இன்னொருத்தனை பிடிச்சிக்கிச்சு. இவனே பிடிக்கல இன்னொருத்தனை வச்சுக்காதுன்னு தான் கேட்டேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே.